இன்னைக்கு இந்த வீடியோல தளபதி சிக்ஸ்டீனுக்கான ஸ்டோரி பத்தின கிளாரிஃபிகேஷன் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ தளபதி சிக்ஸ்டீனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேத்துக்கு டீம் கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க. நேத்துக்கு டீம் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கப்புறமா இந்த ஒரு போஸ்டர் பார்த்துட்டு நிறைய பேர்ட்ட அந்த கேள்வி என்ன ஏன் எனக்குமே அந்த கேள்வி இருக்கும்னு செஞ்சு இந்த ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே ஹைஸ் 232 அந்த ஒரு படத்தோட அதே ஸ்டோரி தானா இப்போ வந்து ஹைஸ் கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறான்னு இருந்துச்சு. அந்த ஒரு படம் இப்போ ட்ராப் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதே ஸ்டோரியை தான் இப்போ விஜய் சார் வச்சு ஹைஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி வந்து இருந்துச்சு. ஏன் நானுமே நேற்றுக்கு போட்டு வீடியோவில் அதை வந்து சொல்லவும் இருப்பேன். பட் இப்போ ஒரு கரெக்டான கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இருக்கு. ஸோ தளபதி சிஸ்டேனுக்கான ஸ்டோரியை நம்ம ஹைச் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜய் சார்கிட்ட மெர்சல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வச்சு சொல்லவும் இருக்காரு. ஸோ அப்போயே இந்த ஒரு படத்தோட கதையை நான் விஜய் சார்ட்ட நேரட்டு வந்து பண்ணியிருக்காரு ஹைச் வினோத். ஸோ மெர்சல் டைம்லேயே விஜய் சார்ட்ட இந்த ஒரு கதையை சொல்லவும் செய்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு கதையை அஜித் சார்ட்டையுமே சொல்லவும் செய்றாரு ஹைச் வினோத். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியுமே இந்த ஒரு கதையை சொல்லவும் செய்றாரு ஹைச் வினோத். ஸோ இவங்க யார்ட்டுமே இந்த ஒரு கதை நடக்காத போது கமல் சார்ட்ட இந்த ஒரு கதையை நரட்டு வந்து பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கமல் சார் இந்த கதைக்கு ஓகே வந்து பண்ணி அவர் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணுறாரு. என்னோட 233வது படத்தை ஹைச் வினோத் டேரக்ட் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணாங்க. பட் அதுவுமே அனௌன்ஸும் பண்ணி ட்ராப் வந்து ஆச்சு. இப்போ தான் இந்த ஒரு கதை மறுபடியும் விஜய் சார் கிட்ட வந்து வருது. யாருக்கிட்டேருந்து இந்த கதை வந்து போச்சோ மறுபடியும் அவர் கையிலேயே இந்த ஒரு கதை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும். இந்த ஒரு படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் ப்ளஸ் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவும் இருக்கு வந்து போகுது. விஜய் சார் கிட்ட தான் இந்த ஒரு கதையை ஃபஸ்ட்டு நம்ம ஹைச் வினோத் மெர்சல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நரேட் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைனலாக விஜய் சாருடைய கடைசி படமான தளபதி 16 அந்த ஒரு கதையை வச்சு பண்ண வந்து போகிறாங்க. இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. எப்படி மாஸ்டர் படத்துக்கு பண்ணாங்களோ, எப்படி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த ஒரு தளபதி 16 கரெக்டாக டிசம்பர் 31 ஃபர்ஸ்ட் லுக்கும் அடுத்ததாக நியூ இயர் இந்த ஒரு படத்தோட செகண்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. ஸோ கேவினோட ப்ரொடக்ஷனில் ஹைச்னத்தோட டேரக்ஷனில் அனைத்தோட மிஸ்கல்ல இந்த ஒரு படம் உருவாகுது போகுது. இந்த ஒரு படத்தோட ஹீரோயினா பூஜா ஹெட்டே கமிட் தான் இருக்காங்க. அண்ட் வில்லனா பாபி டியோல் கமிட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஒருவேளை அது வந்து மாறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அக்டோபர் முதல் வாரம் இந்த ஒரு படத்தோட பூஜையெல்லாம் போட்டு இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கே இந்த ஒரு படத்தோட சாங்ஸுக்கு தான் ஷூட் வந்து பண்ண போகிறாங்க. என்னோட லாங்ஸ் நினைக்கிறேன். பாய்.